குழந்தைகள் சார்பா சிஸ்டர் என்னோட பேர் எழுதுனாங்க. ஏதாச்சும் டெஸ்ட் கிஸ்ட் வைக்க போறாங்களா என்ன? எனக்கு வேற பயமா இருக்கு. நீ தான் கிளாஸே ஒழுங்கா கவனிக்க மாட்டியே, இருந்தாலும் இருக்கும். இல்ல லான்சி, நான் பிரதர் கிட்ட கேட்கும் போது அவரு பெரிய வியாழன் லிஸ்ட்னு சொன்னாரு. அதான் பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். என்னப்பா? இந்த பெரிய வியாழன்ல என்ன தாத்தா நடக்கும்? பெரிய வியாழன் அந்த புனித வாரத்துல கடைசி 3 நாட்கள் முக்கியமான நாட்கள்னு சொன்னேன். அதுல புனித வியாழன் அல்லது பெரிய வியாழன் அன்னைக்கு என்னென்ன நடக்குது? அந்த பெரிய வியாழன் மாலையில இரவு உணவுக்காக ஒரு வீட்டில் கேதர் பண்ணுறாங்க. இயேசுவும் அவருடைய சீடர்களும். இங்கே ஒரு படம் பார்க்குறீங்களா? அது போல் அவங்க எல்லாரும் உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கும்போது இயேசு ஒரு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது என் உடல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாரும் நீங்கள் பகிர்ந்துக்குங்க அப்படிங்கிறார். அதே போல் திராட்சை ரசம் ஒரு கப்பில் எடுத்து, இது என்னுடைய ரத்தம், நீங்கள் எல்லாரும் இதில் வாங்கி பருகுங்கள்ன்றார். இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அந்த நினைவாக தான் நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஆலயங்களில் ஞாயிற்றுக்கிழமையும் மற்ற நாளும் திருப்பலி நடக்குது. இப்போ நம்ம இங்கே பார்க்குற மாதிரி தான் அன்றைய முதல் திருப்பலி சொல்லப்போனால் இயேசுவும் சீடர்களும் இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அது அந்த பெரிய வியாழக்கிழமை மாலையில் நடக்கிறது, சாப்பாட்டு நேரத்துக்கு நடக்கிறது. இப்படி நடந்துட்டு உடனே அங்கேருந்து எல்லாரும் வெளியில் வந்து கீழே இருந்த ஒரு கெதரோன் வேலி அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளத்தாக்கு, அங்கே போயிட்டு இயேசு வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் சீடர்கள் ஒரு பக்கம் நின்னாங்க, கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு இயேசு வந்து, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா, என்னோட சேர்ந்து ஜெபம் செய்யுங்க. அப்போ திரும்பவும் இயேசு போய் ஜெபம் பண்ணுறார். தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு போகட்டும், ஆனால் என் விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா இயேசு அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு போகிறதுக்காக அங்கே அந்த படை வீரர்களோடு நிற்கிறாங்க. யூதாஸ் வந்து அவங்களுக்கு முன்னால் வந்து இயேசுவுக்கு முத்தமிட்டு அவர் தான் அப்படின்னு காட்டி கொடுத்த உடனே அந்த இயேசுவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இது அன்னைக்கு இரவு நடக்கிறது. இயேசுவை பிடிச்சிட்டு போனோடனே அந்த யூத சங்கங்கள், யூதருடைய பெரியவங்கள்லாம் சேர்ந்து அந்த சங்கத்து முன்னால் வச்சு நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி விசாரணை நடக்குது. அவர் எல்லாரும் பண்ணாங்க, இன்னும் தெரியல. ஆனால் ஒரு இடத்துல இருந்துச்சு, நான் கடவுளின் மகன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஓ அப்படி சொன்னியா, அப்போது நீ சாகணும் அப்படின்னு. ஏன்னா கடவுளுக்குடைய மகனா நாம யாரும் இருக்க முடியாது, அதனால் நீ சாகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு திட்டு கொடுத்தா பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. பிலாத்துக்கிட்ட போகும்போது வெள்ளிக்கிழமை காலையில் அந்த தீர்ப்பு நடக்கிறது. அதுக்கு பிற்பாடு நடந்ததெல்லாம் அடுத்த நாள். இந்த வியாழக்கிழமை அதை ஏன் பெரிய வியாழன் அல்லது புனித வியாழன்னா, முக்கியமானது அந்த இரவு உணவு. அந்த இரவு உணவை காலாகாலத்துக்கும் கொண்டு போகிறதுக்காக குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். அந்த 12 பேருக்கும் என் நினைவாக செய்யுங்க. இன்றைக்கி அது வழி வழியாக நம்ம குருக்கள் செஞ்சுட்டு வராங்க. அதனால் குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். மூன்றாவது அவர் பாடுகள் பட்ட நாள். அதாவது முதல்ல எந்த அளவுக்கு அவருக்கு ரத்தம் வேர்வையாகிற அளவுக்கு மன கஷ்டப்பட்டு அவர் ஜெபிச்சார். எனவே அந்த பாடுகளின் தொடக்க நாள். யூதர்களுடைய சங்கத்தில் அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தப்பட்ட இத்தனை நிகழ்ச்சிகளும் அந்த வியாழக்கிழமை நடக்குது. இயேசுனுடைய வாழ்க்கையில் இது மிக முக்கியமானதுன்றதுனால அதை வந்து ஹோலி தர்ஸ்டே, புனித வியாழன் அப்படின்னு. நம்முடைய பங்கு கோயிலில் அடுத்த வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும். நீங்கள் தவறாமல் போயிடணும், தெரியுதா?